உரிமை குரல் படப்பிடிப்பு நடைபெற்ற போது எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையிலான அரசியல் வேறுபாடுகள் ரீதியிலான கருத்து மோதல்கள் உச்சத்தில் இருந்தன. இதர இயக்குநர்கள் எம்ஜிஆருக்கு பயந்து கண்ணதாசனுக்கு மாற்றாக இதர பாடலாசிரியர்களை பயன்படுத்தினர். இயக்குனர் ஸ்ரீதருக்கோ உரிமை குரல் படத்தில் ஒரு பாடலின் சூழலுக்கு இதர பாடலாசிரியர்களின் வரிகள் திருப்தி தரவில்லை. அவர் எம்ஜிஆருக்கு தெரியாமல் கண்ணதாசனை அணுகி தனக்கு திருப்தி தரும் வகையிலான பாடலை பெற்றார். வேறொரு பாடலாசிரியர் பேரில் அப்பாடலை படத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீதரின் திட்டமாக இருந்தது. பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டு எம்ஜிஆரிடம் அவருடைய ஒப்புதலை ஸ்ரீதர் கோரினார். பாடல் வரிகளை கேட்டவுடனேயே எம்ஜிஆர், இது கண்ணதாசன் பாணியாயிற்றே, உண்மையை கூறுங்கள், இப்பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் தானே என்றார். ஸ்ரீதர் சூழலை விளக்கி வருத்தம் தெரிவித்தார். அதற்கு எம்ஜிஆர், கண்ணதாசனுக்கும் எனக்கும் அரசியல் ரீதியிலான மோதல்கள் உண்டே தவிர அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் ரசிகனே. பாடல் மிக அருமையாக இருக்கிறது. இந்த பாடலே படத்தில் இடம்பெறட்டும்.